அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகால யா பனிய லா ததுகுலு மின் பாபின் வாஹித் வதுகுலு மின் அபுவாபி முத்தஃபர்ரிகா வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷைஇனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். ஆமன்னா பில்லா சதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், என் அன்பு மக்களே, நீங்கள் ஒரே வாயில் வழியாக நுழையாதீர்கள், பல வாயில்கள் வழியாக நீங்கள் நுழையுங்கள். இருந்தபோதும் அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் தடுக்க முடியாது. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம். அவன் மீதே நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன். நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அவன் மீதே முழு நம்பிக்கை கொள்ளட்டும். வலம்மா தஹலு மின் ஹைசு அமரஹும் அபூஹும் மா கான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை இல்லா ஹாஜத்தின் ஃபி நஃப்ஸி யாக்கூப கலாஹா வ இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னாஹு வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுமதி அளித்து விட்டார்கள். தங்களுடைய அன்பு புதல்வர் புன்யாமினையும் அழைத்து செல்லும்படி யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து இரண்டாவது முறையாக உணவுப் பொருள் வாங்கி வர ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், சம்மதித்து விட்டார்கள். நேற்றைய தினம் அது சம்பந்தப்பட்ட வசனங்களைத்தான் நாம் ஞாபகப்படுத்தி கொண்டோம். அந்த 11 நட்சத்திரங்களும் புறப்படுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு சேர்த்து 12 நட்சத்திரங்கள். இப்போது 11 பேர் இரண்டாம் முறையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு மிஸ்ர் பிரதேசம் புறப்படுகிறார்கள், உணவுப் பொருள் பெறுவதற்காக. அப்போது ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புகிறார்கள். நீங்கள் மிஸ்ர் நுழைகிற போது, அந்த மாநகரத்துக்குள் புகும்போது ஒரே வாயில் வழியாக நுழையாதீர்கள். அபுவாபு முத்தஃபர்ரிகா, பல வாசல்கள், பல வாயில்கள், அந்த நாட்டுக்குள்ளே, அந்த சிட்டிக்குள்ளே நுழைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. பல வழிகளாக பிடித்து நீங்கள் உள்ளே நுழையுங்கள். அதே சமயத்தில் அல்லாஹ்விடமிருந்து ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்றிருக்குமானால் அதை என்னால் நான் தடுக்க முடியாது. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம். அவன் மீதே நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன். நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் மீதே முழு நம்பிக்கை கொள்ளட்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். எதற்காக இப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அந்த 11 சகோதரர்கள் இருக்கிறார்களே, முதல் தடவையாக உணவுப் பொருள் வாங்க செல்லும்போது அவர்கள் அண்ணன் தம்பிகள் என்பது யாருக்கும் தெரியாது, நாட்டு மக்களுக்கும் தெரியாது, அரசவை பணியாளர்களுக்கும் அரசவை பணியாட்களுக்கும் தெரியாது. ஆனால் இப்போது தெரிந்துவிட்டது, இவர்கள் எல்லோருமே கூட பிறந்த சகோதரர்கள் என்று. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சகோதரர்கள் 11 பேரும் அவர்கள் பார்ப்பதற்கு மிக்க பேரழகோடு காணப்பட்டார்கள். அவர்களுடைய தோற்ற பொலிவு இருக்கிறது ஆஜானுபாகுவாக இருந்தது. பார்ப்பதற்கு பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருப்பார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார்கள், அண்ணன் தம்பிகள் அத்தனை பேரும் ஒரே வாயில் வழியாக நுழைந்தார்கள் என்றால் கண்ணேறு ஏற்பட்டுவிடும், கண் திருஷ்டி ஏற்பட்டுவிடும். எனவே எல்லோருமாக சேர்ந்து ஒரே பாதையிலே நீங்கள் நுழையாதீர்கள். அந்த சிட்டிக்குள்ளே நுழைவதற்கு பல வாயில்கள் பல வழிகள் இருக்கின்றன. அந்த பல வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து எல்லோருமாக சேர்ந்து ஒரு இடத்துல சந்தித்து அசம்பிள் ஆகி, நீங்கள் யூசுப் என்று அவர்களுக்கு தெரியாது, அந்த நாட்டு அந்த உணவுத்துறை அமைச்சரை சந்தியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஒரு தந்தை தம்முடைய பிள்ளைகள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தை பாருங்கள், நேசத்தை பாருங்கள். தம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு கண்ணேறு ஏற்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். மண்ணறையிலே புகுத்தும் கண்ணேறு என்பார்கள் தமிழிலே. மண்ணறையிலே புகுத்தும் கண்ணேறு, கண் திருஷ்டி என்பது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பது நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு. அது பொல்லாததாக இருக்கிறது. அது மெய்யானது மட்டுமல்ல, அது பொல்லாததாக இருக்கிறது. கண் திருஷ்டி என்பது உண்மையிலும் உண்மை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார்.
மின் குல்லி ஐனின் ஹாமா, அல்லாஹுடைய அந்த பரிபூர்ணமான வாசகங்களை கொண்டு ஒவ்வொரு மோசமான கண் திருஷ்டியிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று பாதுகாப்பும் வேண்டியிருக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், கண்ணீர் இருக்கிறது, இது ஹதீஸிலே உள்ளது, ஒரு மனுஷனை மண்ணறைக்குள் பூத்திவிடும். கண்ணீரின் விளைவாக ஒரு மனுஷனை இறந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஒரு ஒட்டகையை சட்டிக்குள் அடைத்து விடும் என்று சொன்னார்கள். கண்ணீர் உள்ளவர்கள் கண் திருஷ்டியின் மூலமாக ஒரு ஒட்டகை கூட இறந்து அந்த ஒட்டகையை அறுத்து அது பாத்திரத்தில் வைத்து சமைக்கின்ற ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டுவிடும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். கண்ணீர் என்பது உண்மைதான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே தான் நம்முடைய பிள்ளைகளை கண்ணீரிலிருந்து நாம் கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு வேண்ட அவசியம் இருக்கிறது. அது நாம இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஒரு சம்பவம், அது பிரபல்யமான ஒரு சம்பவம் தான், நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். சஹ்லு இப்னு ஹுனைஃப் என்கின்ற நபித்தோழர், சஹ்லு இப்னு ஹுனைஃப், அவர் குளிப்பதற்காக வேண்டி தம்முடைய மேலங்கையை கலட்டுகிறார். மேலங்கையை கலட்டிய மாத்திரத்தில் ஆமிர் பின் ரபியா என்கின்ற ஒரு நண்பர் அவருடைய மேனியை பார்க்கிறார். பார்த்து அதிசயத்து போய், என்ன அழகான மேனியாக இருக்கிறது இவருடைய மேனி, பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான மேனி இதுவரை நான் கண்டதே இல்லையே என்று அவர் வாய் திறந்து பேசிவிடவும் செய்கிறார். அந்த நிமிஷத்தில் சஹ்லு இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உடம்பு தகிக்க ஆரம்பிக்கிறது, நெருப்பாக தகிக்க ஆரம்பிக்கிறது. செய்தி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்கிறது. கண் திருஷ்டி, அங்கே கண் திருஷ்டினுடைய விளைவு என்ன ஆகிறது? குளிப்பதற்காக வேண்டி தம்முடைய சட்டை கலட்டிய அந்த சஹ்லு இப்னு ஹுனைஃப், இவருடைய திருஷ்டி தாக்கியதில் உடம்பு நெருப்பாக கொதிக்க ஆரம்பிக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், உடனடியாக ஆமிர் பின் ரபியாவை ஒலு செய்ய சொல்லுங்கள். ஒலு செய்து அந்த ஒலு செய்கின்ற தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேமித்து அந்த தண்ணீரை சஹ்லு இப்னு ஹுனைஃப் உடைய உடம்பிலே கொட்ட சொல்லுங்கள், அவருடைய உடம்பிலே அந்த தண்ணீரை தெளிக்க சொல்லுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். உடனடியாக அவ்வாறு செய்யப்படுகிறது. ஆமிர் பின் ரபியா ஒலு செய்கிறார். ஒலு செய்த அந்த தண்ணீர் சேமிக்கப்படுகிறது. சேமித்த அந்த தண்ணீர் யாருடைய உடம்பிலே? சஹ்லு இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உடம்பிலே தெளிக்கப்படுகிறது. அந்த அனல் மறைகிறது, அந்த உடம்பில் உள்ள சூடு குறைகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தணிகிறது. அதற்கு பின்பு ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படியா ஒருத்தரை பார்த்து அதிசயிப்பது? அப்படி ஒருத்தர் பார்ப்பதற்கு அதிசயமாக இருந்தால் நீ உடனே அவருடைய பரக்கத்துக்காக துவா செய்ய வேண்டாமா? அல்லாஹ் பரக்கலஹு அல்லாஹும் பாரிக்கலஹு என்று நீ துவா செய்ய வேண்டாமா? நீ துவா செய்திருந்தால் உன்னுடைய கண் திருஷ்டி அவரை தாக்கியிருக்காது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். நம் மூலமாகவும் யாரையாவது ஒன்றை நாம் பார்க்கிறோம், ஒரு கடையை பார்க்கிறோம், ஒரு அழகான காட்சியை நாம் பார்க்கிறோம், நாம் செல்லும்போது சில பிள்ளைகளை பார்ப்போம். அந்த பிள்ளைகளுடைய இந்த அறிவு நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறவுடைய பேச்சு ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. உடனடியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹும் பாரிக்கலோ, அல்லாஹும் பாரிக்கலோ, யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு நீ பரக்கத் செய்வாயாக. அதே போல் நம்முடைய வீட்டிற்கு யாராவது வருகிறார்கள், அவர்களுடைய பார்வை நம்முடைய பிள்ளைகளை தாக்கிவிடும் என்கிற ஒரு நிலைமை இருக்குமானால் உடனே நாம் துவா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹும் பாரிக்கலனா, அல்லாஹும் பாரிக்கலனா என்று நாம் ஓதினோம் என்றால் கண் திருஷ்டி ஒருபோதும் தாக்கவே செய்யாது. குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நாஸ், இந்த இரண்டு சூறாக்களுமே கண் திருஷ்டியை கழிக்கின்ற ஒரு சூறாக்களாக இருக்கின்றன. அந்த சூறாக்களில் இந்த விஷயங்களும் இந்த அம்சங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த இரண்டு சூறாக்களுடைய விளக்க உரையை நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் கண் திருஷ்டியுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். எனவே தான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன்கள் விஷயமாக அவர்கள் யோசிக்கிறார்கள். ஒரே பாப வாஹித், ஒரே வாயில் வழியாக அவர்கள் நுழைந்தார்கள் என்றால் எல்லோருடைய பார்வையும் தம்முடைய பிள்ளைகள் மீது பட்டு, பாசத்தை பாருங்கள், தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும், கண்ணீர்களால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரே பாபு வழியாக நீங்கள் நுழையாமல் அபுவாபு முத்தஃபர்ரிகா, செல்வதற்கு உள்ளே நுழைவதற்கு பல வாசல்கள் இருக்கின்றன, அந்த பல வாசல்கள் நீங்கள் தேர்வு செய்து சென்று ஒரு இடத்துல நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள்.
சொல்லி அனுப்பிய கையோடு இன்னொரு வார்த்தையும் சேர்க்கிறார்கள். 1000 தான் நாம் எச்சரிக்கையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் அவன் விதித்தது தான் நடைபெறும் என்றும் அவர்கள் அந்த இறை நம்பிக்கையை போதிக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு வசனம் அருமை சகோதரர்களே. அந்த வசனம் 67ஆம் 68ஆம் வசனம், சூரா யூசுப் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 67 68ஆம் வசனம். அந்த 67ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மமா ஊனி அன்குமினல்லா மின் ஷை, என்னதான் நான் உங்களை எச்சரிக்கை செய்து அனுப்பினாலும் அல்லாஹ்விடமிருந்து ஒரு சம்பவம் நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் நான் ஒன்றும் தடுக்க முடியாது. காரணம், எனில் ஹுக்குமே இல்லா, அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அலைஹி தவக்கல் தூ, அவன் மீது நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன். வாலையி ஃபல் எத்தவக்கலில் முத்தவக்கிலும், நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் மீதே முழு நம்பிக்கை கொள்ளட்டும். சில சமயம் அல்லாஹ் நாடியிருப்பான். என்ன நாடியிருப்பான்? இவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த கண் திருஷ்டி அவரை தாக்கி விடக்கூடாது என்று அல்லாஹ் நினைத்தால் அந்த கண் திருஷ்டி தாக்காது. ஆனால் அதே சமயத்தில் இறைவனுடைய விதியிலே அந்த கண்ணேறு தாக்கும் என்கிற ஒரு நிலை இருக்குமானால் தாக்க வாய்ப்பு இருக்குது. நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை ஜோடிப்பார்கள், அழகுபடுத்துவார்கள், கன்னங்களிலே கரும் புள்ளி வைப்பார்கள். அதற்கான காரணத்தை சொல்வார்கள். பிள்ளைகளுடைய அழகை பார்த்து கண் திருஷ்டி பட்டு விடக்கூடாது, அந்த கரும் புள்ளியிலே பட்டு அதை பார்த்து பிள்ளைகளுடைய அழகினால் அவர்கள் திருச்சி பற்று விடாமல் பிள்ளைகள் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய கரும்புள்ளி வைக்கிறோம் என்று சொல்வார்கள். மார்க்கத்தில் அதற்கு ஒன்றும் தடையும் கிடையாது. நாம் கிதாபுகளை பார்த்திருக்கிறோம். காரணம், கண் திருஷ்டியின் விளைவு அவ்வாறு இருக்கிறது. எனவே தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டிருக்கிறார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத் என்கிற அந்த துவா, அல்லாஹுடைய அந்த பரிபூர்ணமான கலிமாக்களை நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் பாதிக்க செய்கின்ற ஒவ்வொரு கண் திருஷ்டியிலிருந்து. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறிவுரையை சொல்லி அனுப்புகிறார்கள். இப்போது அன்பர்கள் சகோதரர்கள் அந்த 11 நட்சத்திரங்கள் என்று சொல்வார்கள். கனவில் அப்படித்தானே கண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டபோது நட்சத்திரங்களாகத்தானே கண்டார்கள். அந்த 11 நட்சத்திரங்களும் இப்போது உள்ளே நுழைகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க போகிறார்கள். அடுத்து நடக்கின்ற சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவரிக்கின்றான். வல்ல அல்லாஹ் இந்த இறை வசனம் மூலமாக நமக்கு போதிக்கின்ற அந்த இறை நம்பிக்கை, அத்தோடு கண் திருஷ்டியின் மூலமாக ஏற்படுகிற விளைவுகள், இதை புரிந்து நாம் வல்ல அல்லாஹ்வுடைய அந்த அறிவுரைகள் பிரகாரம் வாழ்வதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.